ஸோ இதுக்கப்புறம் விஜயோட பயணம் எப்படி இருக்கும்? இதுக்கப்புறம் விஜயோட பயணம் வந்து அவர் சொல்றாரு, இனிமே வந்து என்னுடைய பயணம் வந்து அரசியல் பயணம் தான் அப்படின்னு சொல்றாரு. படத்திலே பார்த்தீங்கன்னா டயலாக் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஐ எம் கம்மிங் அப்படிங்கிறாரு, நான் வரேன் அப்படிங்கிறாரு, அவர் வந்துட்டாரு. 2026 என்னுடைய இலக்கு, 2026 முதல்வர் நாற்காலி, அதுதான் என்னுடைய டார்கெட்டுங்கிறத விஜய் வந்து தெளிவாக சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கு சாத்தியக்கூறு இருக்கணும்ல, ப்ராக்டிக்கலி வந்து அதுக்கு சாத்தியம் இருக்கா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. காங்கிரஸ் வந்து விஜயோட இணைவாங்க, டிவிகேவோட இணைவாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தாலும் அவங்க வந்து டிஎம்கே விட்டுட்டு வருவாங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விதான். எலெக்ஷனே பார்க்கல அவர் இப்பதான் கட்சிக்கு வந்திருக்காரு, இப்பதான் கட்சி தொடங்கி இருக்கிறாரு. அப்புறம் ஏன் எல்லா விஷயங்களிலுமே, எல்லா இடங்களிலுமே, எல்லா பேச்சுகளிலுமே அரசியலை பத்தி பேசக்கூடிய பேச்சாக இருக்கட்டும், அரசியலை பத்தி கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கட்டும், டிவிகே தலைவர் விஜய் இல்லாம யாருமே பேச மாட்டாங்க. எதுவுமே பேச்சுவார்த்தை அதுதான் சொல்றேன்ல, நீங்கள் அவர் வந்து 30 வருஷமாக மக்கள் என்னை கொண்டாடினாங்க, இந்த மக்களுக்காண்டி நான் இனி வந்து அடுத்து வந்து அவங்களுக்கு சேவை செய்ய போகிறேன்னு அவர் சொல்கிறதெல்லாம் வந்து ஓகே தான். அது வந்து நான் அதை வந்து ஒரு சினிமா டைலாக்காக தான் பார்க்குறேன். 30 வருஷமாக மக்கள் வந்து இவருடைய படங்களை பார்த்தாங்க, இவரோட படங்கள் வந்து கொண்டாடினாங்க, இவர் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட். அதில் சார் விஜய் அவர்கள் எது பேசினாலும் அது ஒரு சினிமா டைலாக் அப்படின்னு இல்லைம்மா, சினிமா டைலாக் தான். மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, ஆஸ்கார் மூவி ப்ரொடியூசர் திரு பாலாஜி பிரபு. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு வரவேற்பில் இருக்கும்போது படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் மக்களிடையே வந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் விஜய் அவர்களோட விஜய் தான் கடைசி படம் அப்படிங்கிற ஒரு தாக்கம் இருந்து மக்கள் எல்லாம் போய் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் விஜயோட பயணம் எப்படி இருக்கும்? இதுக்கப்புறம் விஜயோட பயணம் வந்து அவர் சொல்கிறாரு, இனிமேல் வந்து என்னுடைய பயணம் வந்து அரசியல் பயணம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. படத்திலே பார்த்தீங்கன்னா டயலாக் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஐ எம் கம்மிங் அப்படிங்கிறாரு, நான் வரேன் அப்படிங்கிறாரு, அவர் வந்துட்டார். ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா சினிமா அப்படிங்கிறது, அதாவது வந்து இந்த ஜனநாயகன், பராசக்தி, இந்த போரெல்லாம் கிட்டத்தட்ட ஓஞ்சிருச்சு. இனிமேல் வந்து அரசியல் பயணம் தான் விஜய் வந்து பண்ண போகிறாரு. அது இப்போ தெளிவாக இருக்கார் விஜய். ஸோ அவருக்கு நிகராக வந்து பார்த்திங்கன்னா எல்லா கட்சியுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஒரு பக்கம் ஏடிஎம்கே இருக்காங்க, ஒரு பக்கம் டிஎம்கே இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திராவிட கட்சிகள் தான் வந்து பல வருடங்களாக வந்து ஆட்சியில் இருக்குது. ஒரு காலத்தில் காங்கிரஸ் இருந்தது, அதுக்கப்புறம் திராவிட கட்சிகளுடைய கைக்கு அது மாறினதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா மாற்றி தான் வந்துட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே டிஎம்கே. இது வந்து இந்த போராட்டம் வந்து பல வருஷங்களாக வந்து 2 பேருக்கு மட்டும்தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் புது வரவாக வந்து விஜய் வந்திருக்காரு அப்படின்னும் போது அவருக்கு பெரிய வரவேற்பு இருக்கு. பழைய வரவு ஆயிட்டார்ல சார், கட்சி ஆரம்பிக்க போறோம்னு சொல்லும் போது புதுசு, அதுக்கப்புறம் இவ்வளவு பேர் வந்துட்டாங்க, இவ்வளவு மக்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ சில பேரெல்லாம் அடிச்சு சொல்றாங்க, டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் தான் சிஎம் ஆவாரு அப்படிங்கறத கான்பிடண்டா அடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க புது வரவு அப்படிங்கிற எல்லாருமே அடிச்சு தான் சொல்லுவாங்க. விஜய் என்ன சொல்றாரு, 2026 நான் தான் சிஎம்ங்கிறாரு. புஷ்யானந்த் என்ன சொல்றாரு, இந்த ஜனநாயகன் வந்து வெள்ளி விழா, அதாவது 175 நாள் ஓடுங்கிறாரு. 175 நாள் காண்றதுக்குள்ள விஜய் வந்து சிஎம் நாற்காலியில உட்காந்துருவாரு அப்படின்னு வந்து புஷ்யானந்த் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவங்க கட்சியினர், அதாவது விஜய் உட்பட எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2026 என்னுடைய இலக்கு, 2026 முதல்வர் நாற்காலி, அதுதான் என்னுடைய டார்கெட்டுங்கிறத விஜய் வந்து தெளிவாக சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கு சாத்தியக்கூறு இருக்கணும்ல, ப்ராக்டிக்கலி வந்து அதுக்கு சாத்தியம் இருக்கா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற காலகட்டங்கள் வரையும் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து எந்த கட்சியோடையும் கூட்டணி இல்லை, பெரிய கட்சிகள் எதோடையுமே கூட்டணி இணையில. காங்கிரஸ் வந்து விஜயோட இணைவாங்க, டிவிகேவோட இணைவாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தாலும் அவங்க வந்து டிஎம்கே விட்டுட்டு வருவாங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்வி தான். ஏன்னா வந்து பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் ஒரு காலத்தில் வந்து ஏடிஎம்கேவோட காங்கிரஸ் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நிலையாக வந்து டிஎம்கேவோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு டிஎம்கே அப்படின்னும் போது ஒரு திராவிட கட்சி மட்டும் இல்லை, ஒரு மாநில கட்சியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சி. அது பல வருடங்களாக அதனுடைய அஸ்திவாரத்தை யாராலையும் அசைக்க முடியல. உண்மையாக தான். அதாவது எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ நேரங்களில் ஆட்சி இல்லாமல் இருந்திருக்கு. எம்ஜிஆர் கிட்டத்தட்ட அவர் ஆட்சி வந்ததுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு மேலே டிஎம்கேவால் ஆட்சி மறுபடியும் அமைக்க முடியல. ஆனால் அதுக்கப்புறம் ஆட்சி அமைச்சாங்க, மறுபடியும் ஆட்சி கலைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடந்த எலெக்ஷனில் ஜெயலலிதா அம்மையார் வந்தாங்க, ஆனால் மறுபடியும் டிஎம்கே வந்தாங்க. அப்படி வந்து போராட்டத்துக்குள்ளே வந்து பல வருடங்களாக வந்து அந்த ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் எத்தனை வருஷம் ஆட்சியில் இல்லாட்டாலும்
டிஎம்கேவோட கட்டமைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் உடைக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து அந்த கட்சி ஸ்ட்ராங். நீங்கள் ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட கட்சி தான். எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் அதனுடைய செல்வாக்கு வேறையாக இருந்துச்சு, எம்ஜிஆர் இருந்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜான்னு பிரிஞ்சா கூட அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்து அந்த கட்சியை டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் அவங்க முதலமைச்சராக மாறி அவங்க ஏடிஎம்கே வந்து அது ஒரு செல்வாக்கான கட்சி, எம்ஜிஆர் தொடங்கின கட்சி. எங்கேயுமே லெட் டவுன் பண்ணல, அந்த கட்சியை கீழே விடல. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே தான் இருந்துச்சு ஏடிஎம்கே செல்வாக்கு. இப்போ எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா அந்த கட்சி வந்து முழுசா உடைஞ்சிருச்சு, அந்த கட்சி ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது. அவர் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அந்த ஜெயலலிதா அம்மையார் வெற்றி அடைஞ்சாங்க. ஆனால் 4.5 வருஷம் இவர் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. இந்த இந்த 2-3 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது, 4 மாசத்துல. ஆனாலும் அந்த கட்சியோட கட்டமைப்பை அப்படியே தான் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படின்னா ஒரு பேஸ்மெண்ட், நான் மெயினாக சொல்ல வர்றதுன்னா ஒரு பெரிய பேஸ்மெண்ட்டோட இருக்காங்க. இப்போ இந்த காங்கிரஸ் கூட்டணி அமையுமா அப்படின்னா, ஒருவேளை டிவிகேவோட ஒரு காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்சா அங்க ஒரு கணிசமான வந்து சீட்டு வந்து டிவிகேக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏடிஎம்கேல இருந்து நிறைய பேர் போய் ஜாயின் பண்ண இப்ப செங்கோட்டையன் போயிருக்காரு. செங்கோட்டையனை தொடர்ந்து நிறைய பேர் போய் ஜாயின் பண்ண போறாங்க. வலுவான கூட்டணி அமைய போகுது அப்படிங்கிற ஒரு வலிமையான கூட்டணி டிவிகேக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற பேச்சுமே போயிட்டு இருக்குல்ல சார். ஸோ அதை வச்சு பார்த்தா டிவிகே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குல்ல. அதாம்மா நான் சொல்றேன். இப்போ நீ ஏடிஎம்கேல இருந்து நிறைய பேர் போறாங்கன்னு சொல்றீங்க. அதாவது வந்து அதாவது ஒரு கட்டுமானமா இருக்கிற ஒரு கட்டடத்துல ஒரு 4 செங்கலையோ 5 செங்கலையோ உருகிட்டீங்கன்னா அந்த கட்டடமே கீழே விழுந்துரும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓட்டு அப்படியெல்லாம் ஓட்டு விழுதாருமா. இப்ப செங்கோட்டையன் போய் சேர்ந்திருக்காரு. அந்த கட்சிக்கு என்ன பலம் அப்படின்னா, செங்கோட்டையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுமையான ஆளா இருக்காரு. அங்க அவர் ஒரு இடத்துல நிக்கிறார், ஒரு சீட் நிக்கிறார் அப்படின்னும் போது அவருக்கு ஓட்டு விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் அந்த எதிர்ப்பு யார வராங்க, யார் நிக்கிறாங்க, இதெல்லாம் பொறுத்து தான் இருக்கு. ஆனா செங்கோட்டையனுடைய பலம் வந்து டிவிகேக்கு இருக்கு. அது எப்படி அப்படின்னா, இது வரைக்கும் வந்து ஒரு கட்சி அதை எப்படி நடத்துறதுன்னு தெரியாம திணறிட்டு இருக்கும்போது இவர் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதியா இருக்காரு. பல வருடங்களா வந்து எம்ஜிஆரோட ஜெயலலிதா அம்மையாரோட எல்லாம் டிராவல் பண்ண ஒரு அனுபவம் இருக்கிறதுனால, அது மூத்தவராகவும் இருக்கிறதுனால அந்த அரசியல் வழி நடத்துதல்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த வழி நடத்துதல் இருக்கும். இப்ப விஜயகாந்த் வந்து கட்சி ஆரம்பிச்சப்ப பண்டுட்டி ராமச்சந்திரன் வந்து விஜயகாந்தனுடைய பின்னணியில இருந்தாரு. அவர் வந்து சொல்லக்கூடிய விஷயங்களை தான் வந்து விஜயகாந்த் வந்து செயல்படுத்தினார். அப்படி இதை வழி நடத்துறதுக்கு தான் உதவியா இருப்பாரே தவிர, இப்ப வரப்போற எலெக்ஷன்ல காங்கிரஸோட சேர்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. அப்படி சேர்ந்தா என்ன நடக்கும்னு நம்ம பேசிட்டோம். இப்போ ஒருவேளை ஏடிஎம்கேவோட ஒரு அலைன்ஸ் வருதா அப்படின்னா, அந்த ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் வந்தா கூட ஒரு 40லேருந்து 50 சீட்டு தான் ஏடிஎம்கே தருவாங்க விஜய்க்கு, டிவிகேக்கு. அதை தவிர்த்து வந்து நீங்க பாதி நாங்க பாதியெல்லாம் அவங்க இறங்கி வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி பல தடவை ஆட்சியில் இருந்த கட்சி. போய் ஜாயின் பண்றவங்க விஜய் தலைமையில தானே போய் ஜாயின் பண்றாங்க. ஏடிஎம்கே தலைவர்கள் யார் தலைமையிலே போய் யார் ஜாயின் பண்ணல. இந்த பக்கம் இருந்து போறவங்க விஜயை தலைவரா ஏற்றுதானே போய் ஜாயின் பண்றாங்க. அப்ப இவங்க சொல்றதானே அவங்க கேட்டாக முடியும். அவங்க சொல்றதை இவங்க எப்படி கேட்பாங்க? யார் சொல்றது? விஜய் அவர்கள் சொல்றத, விஜய் கட்சி டிவிகே சொல்றதானே மத்தவங்க கேட்டாக முடியும். எப்படிமா நீங்க டிவிகேங்கிறது ஒரு கட்சியாவே இன்னும் அங்கீகரிக்கப்படலமா? நீங்க வந்து டிவிகேங்கிற கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, இன்னும் எலெக்ஷனே பார்க்கலையே. எந்த எலெக்ஷனை பார்த்தாரு? இதுக்கு முன்னாடி ஏதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன் எங்கேயாவது விஜய் நின்னாரா? சொல்றதை நான் ஏத்துக்கிறேன் சார். எலெக்ஷனே பார்க்கல அவர் இப்பதான் கட்சிக்கு வந்திருக்காரு, இப்பதான் கட்சி தொடங்கி இருக்கிறாரு, இப்பதான் அரசியலுக்குள்ள இறங்குறாரு, மக்கள் கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஓகே, அவர் ஒரு நடிகர் அப்படின்னு அடுத்து வரும். ஓகே, அவர் ஒரு நடிகர் தான், இல்லைன்னே சொல்லல. அப்புறம் ஏன் எல்லா விஷயங்களிலுமே, எல்லா இடங்களிலுமே, எல்லா பேச்சுகளிலுமே அரசியலை பத்தி பேசக்கூடிய பேச்சாக இருக்கட்டும், அரசியலை பத்தி கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கட்டும், டிவிகே தலைவர் விஜய் இல்லாம யாருமே பேச மாட்டாங்க. எதுவுமே அதுதான் சொல்றேன்ல, விஜயினுடைய வரவு, அரசியல் வரவு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஒரு போட்டி வந்து இருக்கு, அப்படி இருக்க போதுங்கிறதுலயும் மாற்று கருத்து கிடையாது. நீங்க கேட்டீங்க 2026 வந்து டிவிகே வந்து ஆட்சி அமைக்குமா, விஜய் வந்து முதலமைச்சரா ஆவாரா அப்படின்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லைங்கிறதா நான் இங்க சொல்ல வரேன். இப்ப ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் வச்சா கூட ஒரு 50 சீட் தான் கொடுப்பாங்க. 50 சீட்ல வந்து இவங்க வாங்கி நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல 50ம் இவங்க ஜெயிச்சிருவாங்களா? அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒரு 10, 15, 20, 25, 30 கூட ஜெயிச்சா கூட ஆட்சியெல்லாம் அமைக்க முடியாது. புரியுது உங்களுக்கு? சோ இந்த ஆட்சி அமைக்கிறது 2026 இது ஏடிஎம்கேவோட இணைஞ்சாலும் ஆட்சி அமைக்க முடியாது, காங்கிரஸோட இணைஞ்சாலும் ஆட்சி அமைக்க முடியாது. நான் சொல்றது 2 பெரிய கட்சிகள், சாத்தியக்கூறு இருக்கிற கட்சிகள். இப்ப பிஜேபி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் வந்து கொள்கை எதிரின்னு சொல்றாரு. டிஎம்கே பாத்தீங்கன்னா நேரடியா பாத்தீங்கன்னா தூய சக்தி எல்லாம் அவர் பேச ஆரம்பிச்சாரு, நேரடியாவே எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சாரு. மாநிலத்துல இங்க நம்ம ஸ்டேட்ல வந்து டிஎம்கே நேரடி எதிரி
அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது வந்து மத்திய அரசையும் எதிர்க்கிறார், மத்திய அரசு கொள்கைகளையும் எதிர்க்கிறாரு. ஆனா அப்படி இருக்கிற சூழ்நிலையில இவங்க இந்த சேரக்கூடிய சாத்தியக்கூறு இவங்களோட தான் இருக்கு. சரி, வேற துணை கட்சிகள் வேற ஏதாவது சின்ன சின்ன கட்சிகள் வருமா அப்படின்னா, சீமான் அப்படிங்கிறவர் வந்து இவரோட இணையறதுக்கான வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இங்க ரொம்ப பெரிய போர் நடந்துட்டு இருக்கு ரெண்டு பேருக்கும். அதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி, அது ஒரு பலமான கட்சியா தான் இருக்காங்க. அந்த கட்சிக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு அவங்களுடைய ஏரியால. அந்த கட்சி வந்து இணைஞ்சா கூட ஒரு குறிப்பிட்ட சீட்டுகளை தான் அவங்க வாங்க முடியுமே தவிர, அது பெரிய ஒரு தொகையா ஒரு பெரிய நம்பரா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய நம்பரா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப வேற திருமாவளவன் போவாரா, மற்றவர்கள் போவாரா, வைகோ போவாரா, எப்படி சொல்லு, பிரேமலதா விஜயகாந்த் இணைவார்களா? ஓகே, இவங்க எல்லாருமே இணைஞ்சாலும் அது வந்து ஒரு பெரிய நம்பரை கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது 2026 விஜய் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவேன் அவர் சொல்றாரு. அதாவது அந்த ஆடியோ ரிலீஸ்ல சொல்றாரு, ஹிஸ்டரி இட் செல்ஃப் ரிப்பீட் 2026 அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் கிளாப் பண்றாங்க. அவர் சொல்லலாம், ஆனா அது நடக்கணும்ல. அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இதுதான் இருக்குன்னும் போது எப்படி அது நடக்கும்? நீங்க சொல்லுங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி.